வீடு வீடுக்கு சென்று திமுகவின் சாதனைகளை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. கனிமொழி என்ன சாதனை சொல்லுது? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 70 பேருக்கு மேலே செத்தாங்கல்ல, அந்த சாதனையை சொல்லுங்கள். அது ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு தெரியுமா? எவனோ கொழுப்பெடுத்து போய் குடிச்சு செத்து போயிட்டான், அவனால் எங்களுக்கு தலைவலி. கொழுப்பெடுத்து போனது குடித்தவன் இல்லை, அந்த கள்ளச்சாராயத்தை கொழுப்பெடுத்து காய்ச்சினவன் உங்கள் கட்சிக்காரன் ஏவா வேலுவுடைய தொண்டர்கள். கள்ளச்சாராயத்தை காய்ச்சினவன் பூரா நீங்கள் கொழுப்பெடுத்து காய்ச்சிட்டு அதில் பணத்தை சம்பாதிச்சுட்டு பாவம் அப்பாவி போய் குடித்தோன்னே எதுக்கு 5 லட்சம் கொடுத்தீங்க? புரியுதுல? ஏன் கொடுத்தீங்க 5 லட்சம்? உங்கள் கதை வெளியில் வந்துடும்ல. செத்தவனுக்கு 5 லட்சம் கொடுத்தா வாயை திறக்க மாட்டாங்க. அதையும் மீறி ஒரு ஆளை கேஸ் போட்டான், ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க சிபிஐக்கு அனுப்புங்கண்ணா. நீங்கள் விசாரினா காய்ச்சினவன் பூரா ஆள் சிபிஐ விசாரிடான்ட்டாங்க. விசாரிக்க வேண்டியது தானே கனிமொழி? உங்கள் சாதனையை வீடு வீடாக போய் சொல்லணுங்கிறீங்களே, எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிபிஐக்கு போகக்கூடாது சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு ஏன் துடிக்கிறீங்க? சாதனை தானே சொல்லணுங்கிறீங்களே. கேவலப்பட்டு போயிடுவீங்க சிபிஐக்கு போனால். இந்தியா பூரா காரி துப்பிடுவான்னு பயந்துக்கிட்டு தானே போகிறீங்க. அது என்ன சாதனையை போய் சொல்லுவீங்க? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கனிமொழி சொல்கிறாங்க, அதாவது இவங்க ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, நாட்டுக்கே ஒரு வழிகாட்டியாம். நாட்டுக்கு என்னத்தை வழிகாட்டினீங்க? அதானிகிட்ட கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டு மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்கி மக்களுடைய மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க. அமெரிக்கா கோர்ட்டே காரி துப்பிடுச்சு. நாட்டுக்கு வழிகாட்டினது தானே. அப்போ இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் இல்லை, அதானிகிட்ட லஞ்சம் வாங்குங்க, மக்களுடைய மின்சாரத்தை ரேட்டு அதிகம் போட்டு மக்களை மின்சார கட்டணத்தை கூட்டி மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அதுதான் நீங்கள் வழிகாட்டினது தானே. இல்லைன்னா 2 வருஷத்தில் 30,000 கோடி கொள்ளையடிச்சார் உங்கள் அண்ணன் பையனும் உங்கள் அண்ணன் மருமகனும். அந்த வழிகாட்டுதல் சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் பையன் பாருங்கள், என் அண்ணன் மருமகன் பாருங்கள், 30,000 கோடி சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் மருமகனை பாருங்கள், லண்டனில் ஜார்ஜ் பேங்க்கு, அது பல ஆயிரம் கோடி சொல்லுங்கள். என்னைய பாருங்கள், சிங்கப்பூரில் 2Gயில் கொள்ளையடிச்ச பணம் பூரா எத்தனை ஆயிரம் கோடி இங்கே முதலீடு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்தியாவுக்கே நாங்கள் வழிகாட்டி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இதுக்கே போயிட்டோம். எலான் மாஸ்கோடையே நாங்கள் இது பண்ணிட்டோம். வானம்னு சொல்லி நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ்னு எலான் மாஸ்க் பண்ணவர்களோட லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கிறவர்களோட அரசியலிருந்து கொள்ளையடித்த பணத்தில் நாங்கள் வானம்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதை இதுதான் நீங்கள் வழிகாட்டி, இந்தியாவுக்கு வழிகாட்டினது. நல்ல விஷயத்தில் வழிகாட்டினீங்க. எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வழிகாட்டுவாங்களாம். வீடு வீடாக போய் சாதனையை சொல்லணுமா? சாதனை என்ன சாதனைன்னு சொல்லி அதை சொல்லுங்கள்.